வெல்கம் டு டுடேஸ் நியூஸ். வங்கதேசத்தில் மாணவர் தலைவர் ஷரீஃப் ஓஸ்மான் மரணம் காரணமாக நாடு முழுவதும் கடும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. பல நகரங்களில் சாலை மறியலும் போலீசுடன் மோதலும் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. எம்ஜிஎன்ஆர்இஜிஏவை மாற்றும் விபிஜிஆர்ஏஎம்ஜி மசோதா 2025 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதிய திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உத்தரவாதம் வழங்கப்படும். வேலை செய்த 7 நாட்களுக்குள் ஊதியம் வழங்கப்பட வேண்டும். மேலும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஊதியத்தை பகிர்ந்து வழங்கும் என சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் டிராஃப்ட் எலக்டோரல் ரோல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடைமுறையில் பல லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. நீங்க உங்க நேம் லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஓமனின் உயரிய குடிமகன் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா ஓமன் அரசியல் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தியதற்காக இந்த கௌரவம் வழங்கப்பட்டிருக்கு. அலகாபாத் உயர்நீதிமன்றம் 12 லைவ் இன் கப்புளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டுள்ளது. குடும்பத்தாரிடமிருந்து உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக அவர்கள் நீதிமன்றத்தை அணுகினர். இது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கீழ் பாதுகாக்கப்படுகிறது என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இன்னும் அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.